வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்களோட ஐஓபி அக்கௌண்ட்டில் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள்லேயோ அட்ரஸ்லேயோ ஏதாவது திருத்தம் செய்கிறதா இருந்ததுன்னா பேங்க்குக்கு போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே நாமளே திருத்தம் செய்யலாம். அது எப்படி? https://www.iob.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். ரீகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 3 வழியில் ரீகேஒய்சியை முடிக்கலாம். 1, பேங்க் வெப்சைட் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ முடிக்கலாம். அதாவது இந்தியாவில் வசிக்கிற ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கேஒய்சி அப்டேட் செய்ய சொல்லி பேங்க்கில் சொன்னாலோ, அப்படி இல்லாட்டினா 6 மாத டியூவில் உங்கள் கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டி இருந்தாலோ, பேன் கார்டு மற்ற வேலிட் டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களோட தனிப்பட்ட விவரங்கள்லேயோ அட்ரஸ்லேயோ அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இதுவே எந்த ஒரு திருத்தமோ தன்னோட தனிப்பட்ட விவரங்கள்லேயோ அட்ரஸ்லேயோ செய்யாதவங்களுக்கு கேஒய்சியை அப்டேட் செய்ய சொல்லி பேங்க்கில் சொன்னாலோ, அப்படி இல்லாட்டினா 6 மாத டியூவில் உங்கள் கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டி இருந்தாலோ இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் மூலமாகவும் நம்மளோட கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம். அதாவது எஸ்எம்எஸில் ரீகேஒய்சி அப்படின்னு கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற சிஐஎஃப் ஐடியை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த மெசேஜை பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பரில் இருந்து 9643019643 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பியும் கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம். இதுவே இமெயில் வழியாக கேஒய்சியை அப்டேட் செய்கிறதா இருந்தால், அதாவது மேலே சொன்ன மாதிரி உங்கள் தனிப்பட்ட விவரங்கள்லையோ அட்ரஸ்லேயோ எந்தவித திருத்தமும் செய்யாதவங்களுக்கு கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டி பேங்க்கில் சொன்னாலோ, அப்படி இல்லாட்டினா 6 மாத டியூவில் நீங்கள் கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டி இருந்தாலோ ரீகேஒய்சி அப்படின்னு கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட சிஎஃப் ஐடியை இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை reKYC@iob.in இமெயில் ஐடிக்கு அனுப்பியும் கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆப்ஷனில் கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ரீகேஒய்சி ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை அடுத்து கிளிக் பண்ணுறேன். கீழே ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து சிஎஃப்ஐடி ஆர் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இங்கே சூஸ் பண்ணணும். நான் என்னோடய சிஎஃப்ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய சிஎஃப்ஐடியை இங்கே கொடுக்குறேன். இது எங்கே இருக்குன்னா உங்களோட ஐஓபி பேங்க் பாஸ்புக்கில் இதுதான் அந்த சிஐஎஃப்ஐடி. அடுத்து பேன் நம்பரு, அப்படி இல்லாட்டினா டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நான் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே டைப் பண்ணுறேன். கேப்சா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேங்க்கில் பதிவு செஞ்சுருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் இதில் ஏதாவது திருத்தம் செய்கிறதா இருந்தால் மேலே கொடுத்துருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி திருத்தம் செய்யலாம். நான் எனக்கு என்னென்ன இதில் தவறுதலாக அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்னும் என்னென்ன அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் திருத்தம் செய்கிறேன். அடுத்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இதில் ஏதாவது திருத்தம் செய்கிறதா இருந்தால் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். என்னோடய ஆதார் அடையாளத்தை ஐஓபி கேஒய்சி பர்பஸுக்காக நான் பயன்படுத்துறதுக்கு ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆதார் கார்டில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மை கம்யூனிகேஷன் அட்ரஸ் இஸ் சேம் ஆஸ் மை ஆதார் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஆதார் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கொடுக்கலாம். ஒருவேளை கம்யூனிகேஷன் அட்ரஸில் ஏதாவது மாற்றம் செஞ்சு இருந்தீங்கன்னா நோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸில் இப்போ இருக்கீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ப்ளீஸ் கன்ஃபார்ம் த கேஒய்சி டீட்டெயில்ஸில் கேஒய்சி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனது அறிவுக்கு எட்டிய வரையில் எல்லாம் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் ரீகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளீட் ரீகேஒய்சியில் ப்ளீஸ் கன்ஃபார்ம் ரீகேஒய்சி சப்மிஷன்
அடுத்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ரீகேஒய்சி ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.